ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தின் நல்ல இந்த ஜெப வேளைக்கு வாழ்த்தி வரவிருக்கிறேன். அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம், நீங்கள் அச்சப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். ஒருவேளை நீங்கள் கவலையோடும் பயத்தோடும் கலக்கத்தோடும் ஒரு நடுக்கத்தோடு அச்சத்தோடும் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ இது எங்கு போய் முடியுமோ என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறீங்களா என்று சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து கேள்வி கேட்கிறார். அன்பு பிள்ளைகளே, நீங்கள் ஒன்றுக்கும் பயப்பட வேண்டாம். கர்த்தர் உங்களை நிச்சயமாக எல்லா பயங்களுக்கும் கலக்கங்களுக்கும் நீங்களாக்கி உங்களை ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார். ஒரு வேத பகுதி சொல்லுகிறது இப்படியாக, பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கலங்காமல் எல்லா வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரத்தோடு கூட ஆண்டவருக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிற பிரகாரமாக, அன்பு தேவ பிள்ளைகளை, நீங்கள் உங்களுடைய எல்லா காரியங்களையும் விண்ணப்பங்களோடும் வேண்டுதலோடும் ஜெபங்களோடு ஸ்தோத்திரத்தோடு கூட ஆண்டவருக்கு தெரியப்படுத்தினால் உங்களுடைய வேண்டுதலுக்கு நிச்சயம் பதில் கொடுப்பார். இந்த வார்த்தையை விசுவாசித்து நாம் ஜெபிப்போம். நீங்கள் என்னோடு கூட இணைந்து ஜெபியுங்கள். நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் வேண்டுதலுக்கு பதில் கொடுப்பார். கிருபையும் இரக்கமும் நிறைந்த பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, இதோ தகப்பனே, உங்கள் பிள்ளைகளை நீர் இந்த நல்ல வேத வாக்கியத்தின் மூலமாக தைரியப்படுத்தியிருக்கிறீர். ஒன்றுக்கும் நீங்கள் கலங்காமல் உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூட தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே, உங்கள் பிள்ளைகளுடைய எல்லா பிரச்சனைகளையும் ஆண்டவரே, வெளியே சொல்ல முடியாத அநேக பிரச்சனைகள் இருக்கிறதப்பா, அநேக வருத்தமான காரியங்கள் இருக்கிறது ஆண்டவரே. அத்தனையும் ஆண்டவரே ஸ்தோத்திரத்தோடு கூட இந்த ஜெபத்தின் மூலியமாக உமக்கு நாங்கள் தெரியப்படுத்துகிறேன் சபா. உங்கள் பிள்ளைகள் இப்போ என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய மனதில் இருக்கிற ஆண்டவரே, அவங்களுடைய ஆழ்ந்த இருதயத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் ஆண்டவரே, கவலைகளையும் வருத்தங்களையும் பயங்களையும் கலக்கங்களையும் நீ நன்றாய் அறிந்திருக்கிற தேவனப்பா. அவங்க இருதயத்தினுடைய படபடப்புகளை எல்லாம் கர்த்தர் விலக்கி போடுங்க ஆண்டவரே. பயந்த காரியங்கள் ஒன்று நடக்கக்கூடாதப்பா, கலக்கங்கள் ஏற்படாதபடிக்கு கலங்கின காரியங்களில் எல்லாம் கர்த்தர் நல்ல தீர்வுகளை கொடுப்பீராக, நல்ல முடிவுகளை கொடுப்பீராக, நல்ல ஆரோக்கியத்தையும் சௌக்கியத்தையும் சுகத்தையும் விடுதலையும் பாதுகாப்பையும் கொடுங்க ஆண்டவரே. எந்த தீமைகளும் நடக்கக்கூடாது, எந்த பிரச்சனைகளும் நடக்கக்கூடாதப்பா தாவே. எல்லா போராட்டத்திலிருந்தும் எல்லா பிரச்சனையிலிருந்தும் உங்கள் பிள்ளைகளை விடுவிக்கும்படியாய் கலக்கங்களை நீக்கத்தக்கதாக நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூட உமக்கு தெரியப்படுத்துகிறோம். நீர் பெரிய காரியங்களை செய்யும், ஆசீர்வதி விடுவியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், விடுவிப்பார். கலங்காதங்க, பயப்படாதங்க, தைரியமாங்க. கர்த்தர் உங்களோடு கொடுக்கிறார். காட் பிளஸ் யூ.